திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குடிபோதை தகராறால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 3 இளைஞர்களை கும்பல் ஒன்று அரிவாளால் துரத்தி வெட்டி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? மது அருந்திவிட்டு தகராறு செய்தால் தான் கெத்து என்று முதன்மையான நோக்கத்துடன் டாஸ்மாக் செல்பவர்கள் குடித்துவிட்டு கும்மாளமாக சண்டையிட்டால் தான் குடித்ததற்கே மரியாதை என நினைக்கின்றனர். அப்படி ஒரு கும்பல்தான் திண்டுக்கல் மாவட்டம் எரியோட்டில் உள்ள டாஸ்மாகில் பம்பை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி இரவு மது அருந்திய எலப்பார்வட்டி மற்றும் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நீயா நானா என பார்த்து விடுவோம் என போதை வெறியில் அடிதடி மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தகராறு போதை தணிந்த பின்னரும் ஞாபகத்திற்கு வர மறுத்த மறுநாள் எரியோட்டில் வைத்து இரு தரப்பினரும் பயங்கரமாக மோதிக்கொண்டனர். இந்த மோதலில் எலப்பார்வட்டியைச் சேர்ந்த 20 வயதான ஸ்ரீதர் என்ற இளைஞருக்கு அரிவாள் வெட்டு விழுந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இது தொடர்பாக எரியோடு போலீசார் வழக்கு பதிந்து மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த மதன்குமார், கருப்பசாமி, அருண்குமார் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். தற்பொழுது நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த அவர்கள் 8 பேரும் தினமும் எரியோடு காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று கையெழுத்து போட்டு வருகின்றனர். வியாழக்கிழமை காலை மதன்குமார், கருப்பசாமி, அருண்குமார் உள்ளிட்ட 8 பேரும் எரியோடு காவல் நிலையத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்டுவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கு முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்து மறைந்திருந்த 20 பேர் அடங்கிய கும்பல் அரிவாளுடன் அவர்களை துரத்தியது. மற்றவர்கள் தப்பி ஓடிய நிலையில் மதன்குமார், கருப்பசாமி, அருண்குமார் ஆகிய 3 பேரும் சிக்கிக் கொண்டனர். அந்த கும்பல் மூவரையும் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதில் காயமடைந்த 3 பேரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 60 பேர் எரியோடு பேருந்து நிறுத்தம் அருகே சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த வேடச்சந்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.